ओम भूतानां पतये नमो विनायकाय नमः। ओम गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विदते भवरोगिणां निधाये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः। இப்போ கையில் வச்சுக்காங்க. நம்ம ஒரு பொட்டுலாம் போட்டாச்சு. என்ன எல்லாருக்கும் ஒவ்வொரு பூ கை கொடுக்கணும். ஓகேங்களா? அது வந்து பூஜை கொடுக்குறோம் சொல்கிறேன். இரண்ய கசிவு அதை நரசிம்ம அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். சாத்தாவரம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கிறதுனால இன்டைரக்டாக என்னென்னோ கேட்பாங்க. சாத்தாலையும் மனம் ஏற்படக்கூடாது, ராத்திரியும் மனம் ஏற்படக்கூடாது. அப்படி ஈரேழு உலகங்களில் எந்த பூமியில் என் பாதம் என் கால் பட்டிருந்தாலும் எனக்கு எதுவும் மனம் ஏற்படக்கூடாது. இவர் கொடுத்தேங்கிறாரு. ஏன்னா சாதாவரம் கேட்டால் கொடுக்க மாட்டேன். அது இன்டைரக்டாக என்னென்னோ கேட்குறது. என்ன பிரம்மா கொடுத்தேங்கிறாரு. அந்த வரத்தை வாங்கினோன்னு விஷ்ணுன்னு வந்து மறக்கலாம். தெரிஞ்ச கஷ்டம் என்ன விஷ்ணு அடங்கி இருக்கிறது. சரிப்பா நாம அடங்கி இருக்கோம் பாருங்க. ஒன்று லட்சுமி கேட்குறாங்க. அந்த அப்புறம் உங்களை கரெக்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. அவனுக்கு டைம் நல்லா இருக்கு. அவனுக்கு உண்டான சம்ஹார நேரம் இன்னும் வரலை. அதனால் ஆகட்டும் விட்டு அவனுக்கு உண்டான போராட நேரம் வரும்போது பிரகலாத மொழியுமாக. அதாவது எப்படின்னா பிரம்மாவோட கதைக்குள்ளாக சொன்னார். அந்த விஷ்ணுவுடைய அவதாரத்தை ஃபுல்லாக பிரம்மாட்ட உற்பத்தி ஆச்சு. ஆனால் நரசிம்ம அவதாரம் இருக்கிற கூட உடச்சுடுவாங்க. எனக்கு காத்தாலையும் மரம் ஏற்படக்கூடாது, ராத்திரியும் மரம் சமம் ஏற்படக்கூடாது. அப்போ சாயங்கால நேரத்தை ட்ரைஸ் பண்ணுவார். இது உலகங்களில் நான் எங்கே இருந்தாலும் எனக்கு ஏற்படக்கூடாது. அப்போ இந்த உலகத்தை வந்து 64 உலகம், அதாவது துவார தோரண உலகம் இங்கே கொண்டு வராது. அப்போ இந்த இடத்துக்கு என்னென்ன சுவாமிங்கிறத அவரே நிர்ணயிக்கிறார். கணபதி, லக்ஷ்மி, சரஸ்வதி. கீழே உங்க அதாவது குலசாமி இருந்து இதில் விஷ்ணு, அதாவது இந்த நரசிம்மனும் வருவார். எந்த ஆயுதத்தாலும் எனக்கு இது ஏற்படக்கூடாதுங்கிறார். கூறிய நகத்தை காய்ச்சி பண்ணுறாரு. ஏழேழு உலகங்களில் என் பாதம் எந்த பூமியில் பட்டிருந்தாலும் எனக்கு தீங்கு ஏற்படக்கூடாது. ஓகே, நானும் மடியில் போட்டுக்கிறேன் சொல்லிட்டு மடியில் போட்டுருந்தார். அப்போ கூறிய நகங்கள் வச்சு அதை வீரர் வந்து மார்பிள் தான் அட்டாக் பண்ணுவாங்க. என்னை யார் மார்பிள் அட்டாக் பண்ணாலும் எனக்கு ஏற்படக்கூடாதுங்கிற சரி வயதை கிடைக்கிறாரு. எந்த மிருகத்தாலும் ஏற்படக்கூடாது. அந்த கழுத்து வரைக்கும் சிங்கமுகம் மற்றதுலாம் மனுஷன் உடம்பு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா பார்த்து அவனை சம்பாதம் பண்ணுறாரு. அந்த மாதிரியான தெய்வம் அந்த நரசிம்மர் நம்ம பாதுகாப்பு தெய்வமாக இருக்கார். அதாவது எந்த வீட்டுக்கு வந்தாலும் வலது கால் வச்சு தான் உள்ள வருவாங்க. இடது கால் வச்சு வரவே கூடாது. அது இடது கால் வச்சு வந்தால் என்னன்னா லக்ஷ்மி கோபம் பண்ணும்போது வீட்டுக்கு சொல்லுவேன். இப்போ பொதுவாக அந்த மங்களம், அந்த 16 வகையான செல்வங்களும் மங்களம் என்ற ஒரு வார்த்தைக்குள் நடக்கும். அந்த மங்கள குறைபாடு எதுவும் ஏற்படக்கூடாது. ஏன்னா வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த பட்சிகள், அதாவது பறவைகள்லாம் அப்போ இந்த மரம் ரொம்ப சக்தியாக இருக்குது, நாம் இங்கே தங்கிக்கான எண்ணத்தோடு இருக்கும். அந்த பறவைகளை விரட்டிட்டு அந்த மரத்தை வெட்டிட்டு அந்த விவசாய பூமியாக இருந்தால் அதை அழித்து நம்ம வீடு கட்டுறோம். அந்த தோஷங்கள் எதுவும் நம்ம பார்க்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம அந்த மங்கள குறைபாடு ஏற்படக்கூடாதுன்னு நம்ம பார்க்க முடியும். கணபதி, லட்சுமி, சரஸ்வதி பொதுவாக கை கூப்பி வேண்டிக்கும். எஸ்வோ நாம ரூபாபியாம் யாதேவி சர்வமங்கலா तयोः संसारितं सर्वतः जयमंगलम मंगलम पार्वती गौरी मंगलम परमेश्वरी मंगलम ललितादेवी मंगलम मीनलोचना मंगलम राजराजाय देवदेवाय मंगलम मंगलम लोकनाथाय यजमानस्य कुल देवतायै मंगलम सर्वाभ्यो देवताभ्यो नमः. सर्वस्याभि सर्वविधि गणपति ये तब द्वार देवता भ्यो नमः धूपमाग्रामयामि. नमः
देवताभ्यो नमः देव्यं समर्पयामि भुवस्वः अमृते अमृतं भवे अमृतं भवतु अमृतं श्रावय श्रावय स्मृतीनाजग देवताभ्यो नमः देव्यं समर्पयामि பெரிய மனக்கட்டு இல்லை இன்னொன்று எங்கம்மா மனக்கட்டை மாலை மாத்திக்கணும் அம்மா அந்த பால்லாம் வந்திருக்காமா மணி அந்த சாமி அதான் நீங்க அம்மா போட்டுடுங்க योगीता दोस्तर प्रोक्तो वेदांते ओम ध्रुवं देवराज ओम ध्रुवं देवो बृहस्पतिः मैं எல்லாரும் உட்கார்ந்துங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துங்க சர்வம் ஜெயதே இதுக்கியா ஓம் கம் கணபதயே நமஹ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அருகு முள்ளு எல்லாம் ஓமத்துக்கு நான் நல்லா வளர்த்த பிறகு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போடலாம் அதான் கருப்பு போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க என்ன காரணம்னா அவ பார்க்கடலை கடையும் போது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க ஒரு சைடு அசுரர் ஒரு சைடு தேவர்கள் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதை நைட் அண்ட் டே அவன் பார்க்கடலை கடைஞ்சிட்டே இருக்கா ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு இப்போ கூட நம்ம எதை கடலில் முழுகணும்னா எதாவது காஸ்ட்லியான பொருளோட வாங்கலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல 5 குதிரை பூட்டிய தேர் ஒன்று வருது அது அக்னி பகவான் எடுத்துக்கிறாரு அந்த ரதத்தை தான் அர்ஜுனன் மகாபாரத காலத்தில் யூஸ் பண்றான் அப்புறம் ஒரு ஆண் யானை வருது ஐராவதம்னு பேரு ஒரு யானைக்கு ஒரு துதிக்கு ஓம் கணானாம் த்வா கணபதி கம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமாம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்வன்னோதபஸ்திததாத நக்ய ஸ்வாஹா ஓம் கணானாம் த்வா கணபதி கம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமாம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்வன்னோதபஸ்திததாத நக்ய ஸ்வாஹா ओम एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओम एकदंताय विद्महे वक्रतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा देवतायै इतन्नमामा सर्वस्य
சர்வவித்யாப்தே சர்வவித்யை சர்வவேதேனாத்ரோதி சர்வம் ஜெயதி. அம்மா அப்படியே வாங்கிக்கங்க. அந்த அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு ஒரு கற்பூரம் மாதிரி காமிச்சிருங்க. நீங்க பாருங்க. सर्वाभ्यो देवताभ्यो इतर्नमहाभव एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा. अनन्तरं बोलना एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा. बुधग्रहाय विद्महे विष्णुपुत्राय धीमहि तन्न सौम्य प्रचोदयात् स्वाहा. गुरु सुराचार्याय विद्महे सुरश्रेष्ठाय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् स्वाहा. सुराचार्याय विद्महे सुरश्रेष्ठाय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् स्वाहा. शुक्रं हृदयाभाग्य विद्महे भृगुसुधाय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात् स्वाहा. हृदयाभाग्य विद्महे भृगुसुधाय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात् स्वाहा. शनीश्वर कागध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात् स्वाहा. कागध्वजाय विद्महे दो इन्होंने करना अन्न सूक्ष्म प्रचोदयात् स्वाहा. ओम व्योमाय विद्महे सूक्ष्म सूक्ष्माय धीमहि अन्न सूक्ष्म प्रचोदयात् स्वाहा. तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि अन्न शिव प्रचोदयात् स्वाहा. अन्न पूर्णतया उच्चारण सर्वाभ्यो देवताभ्यो निधन्नमो नमः स्वाहा. योगिता मनोवेदा हृदयेन वृत्तान्तं तस्मै ब्रह्मा कीर्तिं. இப்போ உங்கெல்லாம் ஸ்கூல் டீச்சர் வச்சா அப்பா அம்மா முதல்ல வந்துடுறா இல்லையா? எவ்வளோ தூக்கி போட்டு வித்துனா அப்பா பண்ண மாட்டான். ஓம் புனః பூர்ணாவிதாய ஓம் புஸ்வாஹா ஓம் புனஸ்வாஹா ஓம் சுரஸ்வாஹா ஓம் பூர்புவஸ்வஸ்வாஹா சிவமூர்த்தயே நமஹ. நான் அமெரிக்கா லண்டன்லாம் போனால் இன்னும் பயங்கரம்னா அங்கே எல்லாரும் மொத்தம் சொல்லுவோம். இங்கே 5 வருஷம் படித்தா போதும். இந்த பாஸ்டன் நியூயார்க்கு இங்கெல்லாம் போகணும்னா இதில் டிகிரி முடிச்சிருக்கோம். அவன் இன்டர்வியூ அவன்